அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். அல்லாஹுவின் கட்டளை வந்துவிட்டது. அதை பற்றி நீங்கள் அவசரப்படாதீர்கள். அவன் மிகவும் தூயவன். அவர்கள் இணை வைப்பவற்றை விட்டும் மிக்க மேலானவன். அவன் மலக்குகளிடம் வஹியை கொடுத்து தன் அடியார்களில் தான் நாடியவர் மீது அனுப்பி வைத்து, நிச்சயமாக வணக்கத்திற்கு உரிய நாயன் என்னை தவிர வேறு யாரும் இல்லை, ஆகையால் நீங்கள் எனக்கே அஞ்சுங்கள் என மக்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்கள் என்ற கட்டளையுடன் மலக்குகளை இறக்கி வைக்கிறான். அவன் வானங்களையும் பூமியையும் உண்மையை கொண்டு படைத்துள்ளான். அவர்கள் இணை வைப்பவற்றை விட்டும் அவன் மிக்க மேலானவன். அவன் மனிதனை இந்திரியத்தை கொண்டு படைத்தான். அப்படி இருந்தும் மனிதன் பகிரங்கமான வழக்காளியாக இருக்கிறான். கால்நடைகளையும் உங்களுக்காக அவனே படைத்தான். அவற்றில் உங்களுக்கு கதகதப்பு உள்ள ஆடை அணிகளும் இன்னும் பல பயன்களும் இருக்கின்றன. அவற்றில் இருந்து நீங்கள் புசிக்கவும் செய்கிறீர்கள். அவற்றை நீங்கள் மாலை நேரத்தில் வீட்டுக்கு திரும்பி ஓட்டி வரும்போதும் காலை நேரத்தில் மேய்ச்சலுக்காக அவிழ்த்து விடும் போதும் அவற்றில் உங்களுக்கு பொலிவும் அழகும் இருக்கிறது. மேலும் மிக்க கஷ்டத்துடன் அன்றி நீங்கள் சென்றடைய முடியாத ஊர்களுக்கு அவை உங்களுடைய சுமைகளை சுமந்து செல்கின்றன. நிச்சயமாக உங்களுடைய ரப்பு மிக இரக்கமுடையவன், அன்பு மிக்கவன். இன்னும் குதிரைகள், கோவேறு கழுதைகள் ஆகியவற்றை நீங்கள் ஏறிச் செல்வதற்காகவும் அலங்காரமாகவும் அவனே படைத்துள்ளான். இன்னும் நீங்கள் அறியாதவற்றையும் அவன் படைக்கிறான். இன்னும் அல்லாஹுவின் பால் நேரான பாதை இருக்கிறது. அவன் அருளை அடைய முடியாத தவறான பாதைகளும் இருக்கின்றன. மேலும் அல்லாஹ் நாடினால் உங்கள் அனைவரையும் நிச்சயமாக நேர்வழியில் சேர்த்து விடுவான். அவனே வானத்திலிருந்து மழையை பொழியச் செய்கிறான். அதிலிருந்து உங்களுக்கு அருந்தும் நீரும் இருக்கிறது. அதிலிருந்து உங்கள் கால்நடைகளை மேய்ப்பதற்கான மரங்கள் மற்றும் புற்பூண்டுகளும் உண்டாகி இருக்கின்றன. அதனை கொண்டே விவசாய பயிர்களையும் ஒலிவம் ஜைத்தூன் மரத்தையும் பேரீத்த மரங்களையும் திராட்சை கொடிகளையும் இன்னும் எல்லா வகை கனிவர்க்கங்களில் இருந்தும் அவன் உங்களுக்காக விளைவிக்கிறான். நிச்சயமாக இதில் சிந்திக்கும் மக்களுக்கு கூட்டத்தாருக்கு தக்க அத்தாட்சி இருக்கிறது. இன்னும் அவனே இரவையும் சூரியனையும் சந்திரனையும் உங்கள் நலன்களுக்கு வசப்படுத்தி கொடுத்துள்ளான். அவ்வாறே நட்சத்திரங்களும் அவன் கட்டளைப்படியே வசப்படுத்தப்பட்டுள்ளன. நிச்சயமாக இதிலும் ஆய்ந்து அறியக்கூடிய மக்கள் கூட்டத்தாருக்கு தக்க அத்தாட்சிகள் இருக்கின்றன. இன்னும் பூமியில் அவன் படைத்திருப்பன பலவிதமான நிறங்களை உடைய செடிகொடிகள், பிராணிகள், பறவைகள் போன்றவையுமாகும். நிச்சயமாக இதில் அல்லாஹுவின் அருட்கொடைகளை நன்றியுடன் நினைவுகூரும் மக்களுக்கு தக்க அத்தாட்சி உள்ளது. நீங்கள் கடலிலிருந்து நயமும் சுவையும் உள்ள மீன் மாமிசத்தை புசிப்பதற்காகவும் நீங்கள் அணிந்து கொள்ளக்கூடிய ஆபரணத்தை அதில் இருந்து நீங்கள் வெளிப்படுத்தவும் அவன்தான் அதனையும் வசப்படுத்தி தந்தான். இன்னும் அதில் தண்ணீரை பிளந்து கொண்டு செல்லும் கப்பலை நீங்கள் காணுகிறீர்கள். பல்வேறு இடங்களுக்கு சென்று அவன் அருட்கொடையை நீங்கள் தேடவும் நீங்கள் நன்றி செலுத்தும் பொருட்டும் அதை இவ்வாறு வசப்படுத்தி கொடுத்தான். உங்களுடன் பூமி அசையாதிருப்பதற்காக அவன் அதன் மேல் மலைகளை உறுதியாக நிறுத்தினான். இன்னும் நீங்கள் சரியான வழியை அறிந்து செல்வதற்காக அவன் ஆறுகளையும் பாதைகளையும் அமைத்தான். வழிகாட்டும் அடையாளங்களையும் வழிகாட்டுவதற்காக அவன் அமைத்துள்ளான். நட்சத்திரங்களை கொண்டும் பிரயாணிகளாகி அவர்கள் வழிகளை அறிந்து கொள்கிறார்கள். அனைத்தையும் படைக்கிறானே, அவன் எதையுமே படைக்காத நீங்கள் வணங்குபவை போல் ஆவானா? நீங்கள் இதையேனும் சிந்திக்க வேண்டாமா? இன்னும் அல்லாஹ்வின் அருட்கொடைகளை நீங்கள் கணக்கிட்டால் அவற்றை வரையறை செய்து நீங்கள் எண்ணி முடியாது. நிச்சயமாக அல்லாஹ் மிக்க மன்னிப்பவனாகவும் மிக கருணை உடையவனாகவும் இருக்கின்றான். உங்களுடைய நாயன் ஒரே நாயன்தான். எனவே எவர்கள் மறுமையை நம்பவில்லையோ அவர்களுடைய நெஞ்சங்கள் இவ்வுண்மையை நிராகரிப்பவையாக இருக்கின்றன. மேலும் அவர்கள் ஆணவம் கொண்டு பெருமை அடிப்பவர்களாக இருக்கிறார்கள். சந்தேகமின்றி அல்லாஹ் அவர்கள் மறைத்து வைத்திருப்பதையும் அவர்கள் பகிரங்கப்படுத்துவதையும் நிச்சயமாக அறிவான். ஆணவம் கொண்டு பெருமை அடிப்பவர்களை அவன் நிச்சயமாக நேசிப்பதில்லை. உங்களுடைய ரப்பு எதை இறக்கி வைத்தான்
என்று குர்ஆனை குறிப்பிட்டு அவர்களிடம் கேட்கப்பட்டால் முன்னோர்களின் கட்டுக்கதைகள் என்று அவர்கள் பதில் கூறுகிறார்கள். கியாம நாளில் அவர்கள் தங்கள் பாவச் சுமைகளை முழுமையாக சுமக்கட்டும். மேலும் அறிவில்லாமல் இவர்கள் எவர்களை வழிகெடுத்தார்களோ அவர்களுடைய பாவச் சுமைகளையும் சுமக்கட்டும். இவர்கள் சுமக்கும் சுமை மிகவும் கெட்டதல்லவா? நிச்சயமாக இவர்களுக்கு முன்னர் இருந்தார்களே, அவர்களும் இவ்வாறே சூழ்ச்சிகள் செய்தார்கள். அதனால் அல்லாஹ் அவர்களுடைய கட்டிடத்தை அடிப்படையோடு பெயர்த்து விட்டான். ஆகவே அவர்களுக்கு மேலே இருந்த முகடு அவர்கள் மீது விழுந்தது. அவர்கள் அறிந்து கொள்ள முடியாத புறத்திலிருந்து அவர்களுக்கு வேதனையும் வந்தது. பின்னர் கியாம நாளில் அவன் அவர்களை இழிவுபடுத்துவான். எவற்றை நீங்கள் எனக்கு இணையான தெய்வங்களாக்கி அவற்றை பற்றி மோமீன்களிடம் பிணங்கிக் கொண்டிருந்தீர்களோ அவை எங்கே என அவர்களிடம் கேட்பான். எவர்களுக்கு கல்வி அறிவு கொடுக்கப்பட்டதோ அவர்கள் நிச்சயமாக இந்த இழிவும் வேதனையும் காபிர்கள் மீதுதான் என்று கூறுவார்கள். அவர்கள் தமக்கு தாமே அநியாயம் செய்பவர்களாக இருக்கும் நிலையில் மலக்குகள் அவர்களுடைய உயிர்களை கைப்பற்றுவார்கள். அப்போது அவர்கள் நாங்கள் எந்தவிதமான தீமையும் செய்யவில்லையே என்று கீழ்ப்படிந்தவர்களாக மலக்குகளிடம் சமாதானம் கோருவார்கள். அவ்வாறில்லை, நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்து கொண்டிருந்தவற்றை நன்கறிந்தவன் என்று மலக்குகள் பதிலளிப்பார்கள். ஆகவே நீங்கள் நரகத்தின் வாயில்களில் புகுந்து அங்கே என்றென்றும் தங்கியிருங்கள் என்று மலக்குகள் கூறுவார்கள். ஆணவம் கொண்டு பெருமை அடித்துக் கொண்டிருந்த இவர்களின் தங்குமிடம் மிகவும் கெட்டது. பயபக்தி உள்ளவர்களிடம் உங்களுடைய இறைவன் எதை இறக்கி வைத்தான் என்று குர்ஆனை குறிப்பிட்டு கேட்பார்கள். அவர்கள் நன்மையையே அருளினான் என்று பதில் கூறுவார்கள். எவர் அழகான நன்மை புரிந்தார்களோ அவர்களுக்கு இவ்வுலகிலும் அழகான நன்மை உண்டு. இன்னும் மறுமை வீடானது அவர்களுக்கு மிக மேலானதாகவும் இருக்கும். பயபக்தி உடையவர்களுடைய வீடு நிச்சயமாக நேர்த்தியானது. என்றென்றும் நிலைத்திருக்கக்கூடிய சுவனபதிகளில் அவர்கள் நுழைவார்கள். அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அவர்களுக்கு அங்கே அவர்கள் விரும்புவதெல்லாம் கிடைக்கும். இவ்வாறே பயபக்தி உடையோருக்கு அல்லாஹ் நற்கூலி அளிக்கிறார். குஃப்ரை விட்டும் தூயவர்களாக இருக்கும் நிலைமையில் மலக்குகள் எவருடைய உயிர்களை கைப்பற்றுகிறார்களோ அவர்களிடம் சலாமுன் அலைக்கும், உங்கள் மீது சாந்தி உண்டாவதாக, நீங்கள் செய்து கொண்டிருந்த நற்கர்மங்களுக்காக சுவனபதியில் நுழையுங்கள் என்று அம்மலக்குகள் சொல்வார்கள். ஆனால் அக்கிரமக்காரர்களோ தங்களிடம் உயிர்களை கைப்பற்றுவதற்காக மலக்குகள் வருவதையோ அல்லது இறைவனுடைய வேதனை தரும் கட்டளை வருவதையும் தவிர வேறு எதை அவர்கள் எதிர்பார்க்கின்றனர்? இவர்களுக்கு முன்னிருந்தோரும் இவ்வாறே அநியாயம் செய்தார்கள். இவர்களுக்கு அல்லாஹ் அநியாயம் எதுவும் செய்யவில்லை. ஆனால் அவர்கள் தமக்கு தாமே அநியாயம் செய்து கொண்டார்கள். எனவே அவர்கள் செய்து கொண்டிருந்த தீமைகளே அவர்களை வந்தடைந்தன. அன்றியும் எதை அவர்கள் பரிகாசம் செய்து கொண்டிருந்தார்களோ அதுவே அவர்களை சூழ்ந்து கொண்டது. அல்லாஹ் நாடியிருந்தால் அவனை அன்றி வேறு எந்த பொருளையும் நாங்களோ எங்களுடைய தந்தையர்களோ வணங்கி இருக்க மாட்டோம். இன்னும் அவனுடைய கட்டளையின்றி எப்பொருளையும் ஆகாதவை என்று விலக்கி வைத்திருக்கவும் மாட்டோம் என்று முஷ்ரிக்குகள் கூறுகின்றனர். இப்படித்தான் இவர்களுக்கு முன்னர் இருந்தவர்களும் செய்தார்கள். எனவே நம் தூதர்களுக்கு தம் தூதுத்துவத்தை தெளிவாக அறிவிப்பதை தவிர வேறு ஏதாவது பொறுப்பு உண்டா? இல்லை. மெய்யாக நாம்